Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம dishwashing sponge cake தான் செய்ய போறோம். பார்க்கிறதுக்கு dishwashing மாதிரியே இருக்குல்ல? எஸ், இது செம ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க and bell button press பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 140 கிராம் மைதா, 135 கிராம் unsalted பட்டர் எடுத்துருக்கேன், அப்புறம் 3 முட்டை, 120 கிராம் சுகர், பவுடர் சுகர் இருந்தாலும் ஓகே, வெனிலா எசன்ஸ் அப்படி இல்லைன்னா வெனிலா சுகர், அப்புறம் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 2 கலர்ஸ் எல்லோ அண்ட் க்ரீன் எடுத்துருக்கேன் நான். இப்போ பட்டரை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதில் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு பட்டரையும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் 3 முட்டை ஆட் பண்ணிவிட்டு பீட்டர் வச்சு நல்லா இது பீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணிக்கலாம். நம்ம பீட் பண்ண அது நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக வரும். இப்போ இதுமாரி நல்லா திக்காக வந்த அப்புறம் நம்ம மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 100 ml பட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி, திக் அண்ட் சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை 1/3 ஆஃப் த போர்ஷனை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ தனியாக எடுத்து வச்ச பேட்டரில் க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபுட் கலர் சீக்கிரமாகவே கலருக்கு வந்துடும். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு டார்க் க்ரீன் கலர் வரணும். இப்போ மிச்சம் இருக்கிற பேட்டரில் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லோ கலர் பேட்டரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை 8 இன்ச் பேனில் ஊற்றிட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி எல்லோ பேட்டரையும் செஞ்சுக்கலாம். இப்போ 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 10லேருந்து 20 நிமிஷம் வச்சு இதை எடுத்துக்கலாம். க்ரீன் பேட்டரை சீக்கிரமாகவே எடுத்துடணும் ஒரு 10 நிமிஷத்தில். அதுக்கப்புறம் எல்லோ பேட்டரை எடுக்கணும். கரெக்டான பதம் வந்துருச்சா இல்லையான்னு டூத்பிக் வச்சு செக் பண்ணிக்கோங்க. கேக் ஒட்டாமல் வரணும். இப்போ இதுக்கு மேலே லைட் கலர் ஜாமோ இல்லை ஹனியோ அப்ளை பண்ணிவிட்டு க்ரீன் கலர் கேக்கை அது மேலே வச்சிடலாம். இப்போ எல்லா சைட்ஸும் கட் பண்ணி விட்டுக்கலாம். அது இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ இதை 6 பீசஸாக கட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டிஷ்வாஷ் கேக் ரெடி ஆகிடுச்சு. செம்ம சாஃப்ட் அண்ட் ரியலிஸ்டிக்காக இருக்குது. அது இன்னும் ரியலிஸ்டிக்காக இப்போ நம்ம ஃபோம் செய்ய போகிறோம். இதுக்கு முட்டையோட ஒரு வெள்ளைக்கரு எடுத்துக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ண அது மேலே நுர மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ இதை கொஞ்சம் அது மேலே ஊற்றிக்கலாம்.
இப்போ நம்ம டிஷ்வாஷர் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். செம்ம சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப். பாய்.